வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும், பச்சை மிளகா பொடி பொடியாக 2 பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை ஸ்டவ் மேலே வைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு கேஸ் பற்ற விடணும். ஆயில் நல்லா காயணும். வாழைக்காயும் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடணும். 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியணும். 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது போடணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த பிறகு முதல்ல பச்சை மிளகா போடணும். அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போடணும். இது ரெண்டும் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கணும். ஒரு 1 மினிட் வதங்கின பிறகு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வாழைக்காயை போடணும். வாழைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும், கட் பண்ணி க்யூப்ஸாக. அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடணும். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு 1/2 டம்ளர் தண்ணி விடணும். தண்ணி விட்டு வேக விடணும். வேகிறதுக்கு அது மேலே ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடணும். ஒரு 10 நிமிஷம் வெந்த பிறகு தேங்காய் பொடி பொடியாக கீறி மிக்சியில் போட்டு நல்லா துருவிக்கணும். ஈஸியாக இருக்கும். மிக்சியில் போட்டு துருவினோன்னா பொடி பொடியாக துருவிடும். அப்புறம் வாழைக்காயை வெந்துடும். அந்த துருவின தேங்காவை வாழைக்காய் பொரியலில் கொட்டி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டால் வாழைக்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம வாழைக்காய் பொரியலை சர்வ் பண்ணிடலாம்.